கன்னிராசிக்கார நண்பர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறேன்னு தெரியல சார். நண்பர் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், திருமணமானவங்க ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், இப்படி ஏதோ ஒரு வகையில் நடுநிலையாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர். இனி வரும் காலம் உங்களுக்கு உழைப்புக்கும் பலன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்ல தான் ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது. நீண்ட நாள் நின்ற பணம் நகருமா? அதாவது நீண்ட நாளாக நின்று இருந்த பணம் நகரக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை அல்லது தொழிலில் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நண்பர் மூலமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பழைய பாக்கி வசூலாகுங்க. இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானம் உருவாகிறதுன வாய்ப்புகளும் இருக்குது. இதுபோல் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த மைனஸ் பாயிண்ட்னால இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு இடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் என்ன சார், இதனால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, என்னெல்லாம் தீமை நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த முழுமையான வீடியோ. நிறைய பேருக்கு துரோகங்கள் ஏற்பட்டு அதிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் மட்டும் ஏற்பட்ட துரோகத்துலேருந்து வெளியே வரதுக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அதிகமாக தனியாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க. மனதளவில் ரொம்ப காயப்பட்டுகிட்டே இருப்பாங்க. வெளியே அவ்வளோ எதையும் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சு கண்ணீர் விட்ட காலங்கள்லாம் ரொம்ப அதிகம். அவங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ரொம்ப டல்லாக அப்படியே ஒரு மாதிரியாகவே சுற்றிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ராசிக்காரர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு தனிப்படையாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரபலமான ஜோதிடர் தான் பேசுவார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசானவர். 20க்கும் மேற்பட்ட அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்ட்ரஸுக்கும் சினிமா தொழிலாளர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நகர்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும், பழைய பாக்கி வசூலாகவும் சொல்லியிருந்தேன். கூடுதல் வருமானம் உருவாகும், யார் உங்களுக்கு உண்மையாக ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். திருமணத்தில் இருந்த தாமதம் மெதுவாக குறையலாம். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கலாம். பழைய நண்பர் அல்லது காதல் மீண்டும் வருவாங்க. இந்த போட்டி, கடன், வேலை பிரச்சனை இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறன் கிடைக்கலாம். 2026 அக்டோபர் இறுதி வரை லாபம், நண்பர்கள், தொடர்புகள் முக்கியமாக இருக்குங்க. அதே போல் 2026 அக்டோபர் 31க்கு பிறகு செலவு, வெளியூர், மன அமைதி, இந்த எப்படின்னா மன அமைதி பக்கம் கவனத்தை அதிகரிக்கும். பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் மன நிம்மதியாக உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிங்க. டிசம்பர் 2026 முதல் குழந்தைகள், காதல், படைப்பாற்றல் தொடர்பான முடிவுகளில் அதிக கவனத்தை தேவைப்படலாங்க. 2027 ஆரம்பத்தில் பழைய வருமான வாய்ப்பு மீண்டும் வரும். 2027 நடுப்பகுதி வரை நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலமாக மீண்டும் லாப வாய்ப்பு கிடைக்கலாங்க. 2027 நவம்பர் இறுதியில் குரு கன்னிக்கே வருவதால் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக வருதுங்க. தற்போது முக்கிய கிரக நிலை கன்னி ராசிக்கு என்ன நடக்குது அப்படின்னா 2026 ஜூன் 2 குரு கடகராசியில் இருக்கிறாருங்க. கன்னி ராசியிலேருந்து கடகம் 11வது இடம். அப்போ 2026 அக்டோபர் 30 அன்றைக்கி குரு சிம்மத்திற்கு செல்கிறாரு. அது கன்னிக்கு 12வது இடம். தற்போது ராகு கும்பத்தில் இருக்கிறாங்க. கன்னிக்கு இது 6வது இடம். கேது சிம்மத்தில் இருப்பதால் 12ஆம் இடம். 2026 டிசம்பர் 5 அன்னைக்கு ராகு மகரத்திற்கு, கேது எடுத்த கடகத்திற்கு மாறுறாங்க. அதன் பிறகு கன்னிக்கு ராகு 5வது இடத்துலையும், கேது 11வது இடத்துலையும் இருக்கிறாங்க. சனி தற்போது மீனத்தில் இருப்பதால் கன்னிக்கு 7ஆம் இடம் சனி. 2026 ஜூலை 27 முதல் வக்ரமாக இருக்கிறார். 2026 டிசம்பர் 11 அன்றைக்கி மீண்டும் நேர்கதிக்கு வரார். சரி, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியல, எங்களுக்கு பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா, இதனால் கன்னிராசிக்கு தற்போதைய முக்கிய தீம் என்ன அப்படின்னா லாப வாய்ப்பு இருக்குது, போட்டியை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குது, திருமணம் மற்றும் பார்ட்னர்ஷிப்பில் பொறுமை தேவை, அக்டோபர் இறுதி வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு செலவு மற்றும் திட்டமிடல் ரொம்ப முக்கியம். இதில் கன்னிராசியினுடைய அடிப்படை குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. கன்னிராசியினுடைய அதிபதி புதன், பூமி தத்துவம் கொண்ட இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கணக்கு பார்க்கக்கூடிய திறன் அதிகம். எதை பார்த்தாலும் கணக்கு பார்த்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் அதிகம். சிறிய விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய நபர்கள். தவறு எங்கே இருக்குது அப்படின்னு உடனே கண்டுபிடிப்பாங்க. சுத்தம் மற்றும் ஒழுங்க விரும்புவாங்க. வேலை முடிந்த பிறகே மன நிம்மதி அடைவாங்க. பிறருக்கு ஆலோசனை கூறுவாங்க. நம்பிக்கை வைத்தவர்களுக்கு முழுமையாக உதவுவாங்க. தங்களுடைய பிரச்சனையை வெளியில் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. அனைவருக்கும் உதவி செய்ய பின்னர் மனதில் வச்சுக்குவாங்க. அதாவது அனைவருக்கும் உதவி செய்த பின்னர் மனதில் வருந்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சில பேர், அது மாதிரி வருந்தக்கூடிய நபர். இவனுக்காக போய் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு திடீர்னு தோண ஆரம்பிக்கும். பணத்தை வீணாக செலவு செய்ய விரும்ப மாட்டீங்க நீங்கள். ஆனால் குடும்பம் அல்லது உடல்நலம் தொடர்பான செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. குடும்பத்துக்காக பார்க்கணும், உடல்நலத்துக்காக செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு அதிகமாக ஆராய்வீங்க, ரொம்ப யோசிப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க, எல்லாத்துலேயும் விசாரிப்பீங்க. பர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். இதனால் நல்ல வாய்ப்பையும் தாமதப்படுத்தும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு வெளிப்படுத்த சிரமப்படலாம், ஆனால் மனதில் ஆழமான பாசம் இருக்கும். வயது அதிகரிக்க அறிவு, அனுபவம், பணக்கட்டுப்பாடு ஆகியவை இவர்களுடைய பெரிய பலமாக மாறும். தற்போது கன்னிராசிக்காரர்கள் மனதில் ஓடக்கூடிய கேள்விகள் அப்படின்னா, என் உழைப்பிற்கு பலன் எப்போ,
என் பணம் எப்போது கையில் வந்து தங்கும், கடன் எப்போது குறையும், வேலை மாற்றலாமா, தொழிலை பெரியதாக மாற்றலாமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, யாரை நம்புவது, என் நண்பர்களினுடைய உண்மையானவர் யார், என் நண்பர்களில் யார் உண்மையானவங்க, வெளியூர் சென்றால் வளர்ச்சி கிடைக்குமா, எனக்கு சொந்த வீடு எப்போது, என் உடல்நலம் ஏன் அடிக்கடி கவலை தருது, நான் எல்லோருக்கும் உதவுவது சரியா, இனி எதை பிடித்து முன்னேற வேணும், இனி என்ன நடக்கப் போகுது, நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலமாக வாய்ப்பு வரலாங்க. தற்போது 11வது இடம் இருக்கக்கூடிய குரு 11வது இடத்துல குரு இருக்கிறதுனால பாரம்பரிய ஜோதிடத்தில் லாபம், நண்பர்கள், பெரிய தொடர்புகள், நீண்ட கால ஆசை, வட்டாரம், கூடுதல் வருமானம், இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து முன்னிலையில் வருங்க. இதனால் பழைய நண்பர் வேலைவாய்ப்பு கூறலாம், புதிய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், பெரிய கஸ்டமர் கிடைக்கலாம், ரெஃபரல் மூலமாக வேலை கிடைக்கலாம், ஆன்லைன் தொடர்பு பணமாக மாறலாம், கமிஷன் வருமானம் கிடைக்கலாம், பழைய கிளைண்ட் வந்து மீண்டும் வரலாம், நீங்கள் எதிர்பார்த்த அப்ரூவல் கிடைக்கலாம், அதேபோல் நீங்கள் நினைத்த ஒரு பெரிய ஆசை வந்து மெதுவாக நகரலாங்க, சம்பள உயர்வு ஏற்படலாம், வீடு வாங்க வேணும், கடன் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய எண்ணம் வரும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வரும், வெளிநாட்டு செல்ல வேலைக்கான வெளிநாட்டு வேலை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்க. குழந்தைகளுடைய கல்வியில் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். இது எல்லாமே ஒன்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தானே. ஆனால் அதற்காக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் நடக்கும். எதிரிகளை விட உங்கள் போட்டி மனநிலை அதிகரிக்கலாம். எதிரியை விட உங்களுடைய போட்டி மனநிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ராகு தற்போது கன்னிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். பாரம்பரிய கோச்சாரத்தில் இது போட்டி, எதிரிகள், கடன், வேலை சவால், வழக்கு, தேர்வு, டிசிப்ளைனு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போராடக்கூடிய மனநிலையை அதிகரிக்கக்கூடியதாக வந்து பார்க்கப்படுதுங்க. இதனால் உங்களை எதிர்த்தவரை விட வேலை செய்து காட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயங்க. அதே போல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் முயற்சி இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். கடனை குறைக்க முடிவு செய்யலாம். வேலையிட பாலிடிக்ஸை சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் சில முக்கியமான விஷயங்கள், அதாவது உடல் நலத்தை கவனிக்க டிசிப்ளினை கொண்டு வரக்கூடிய ஒரு ஐடியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக உதயமாகும் மைண்டில். அதே போல் பிரச்சனையை நேராக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். இந்த ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 26 வரைக்கும் லாபம் ப்ளஸ் வேலை ப்ளஸ் தொடர்பு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய ஜாப் என்கொயரி வரலாம், இன்டர்வியூ வாய்ப்பு கிடைக்கலாம், மேலதிகாரியோட சப்போர்ட் கிடைக்கலாம், சீனியர் பர்சன் உங்களை வந்து ரெக்கமெண்ட் செய்யலாம், ப்ரமோஷன் பற்றி பேசலாம், சேலரி ஹைக் குறித்து வாய்ப்பு வரலாம், பழைய கம்பெனி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம், கொலீக்ஸ் மூலமாக புதிய வேலை தகவல் கிடைக்கும், உங்கள் அக்யூரசி வந்து பாராட்டப்படலாம், இப்படி துல்லியமாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படலாம். ஆனால் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அதிகமாக இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு ஞாபகம். தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய கஸ்டமர் திரும்ப வரலாம், புதிய கஸ்டமர் கிடைக்கலாம், ரெஃபரல் மூலமாக பிஸ்னஸ் வரலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்ல ரெஸ்பான்ஸ் தரும், கன்சல்டன்சி மூலமாக இன்கம் வரலாம், கமிஷன் கிடைக்கலாம், அக்கௌண்ட் சரியாக வைச்சா லாபம் தெரிய தொடங்கும், அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் குறைக்கலாம். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னருடைய அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், கிரெடிட் சேலை அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கிரெடிட் சேலை அதிகமாக கொடுக்க வேண்டாங்கிறதையும் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதே போல் பணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இன்சென்டிவ் வந்து வரும், நீங்கள் பண்ண வேலைக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், கமிஷன் கிடைக்கலாம், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருக்கும், லோன் ரீபேமெண்ட் பற்றி முடிவு வரலாம், நண்பர் மூலமாக பணம் கேட்கலாம், ஃப்ரெண்ட் லோன் அவாய்ட் செய்யணும் அப்படின்னு ஞாபகம். சேவிங் தொடங்க நல்ல காலங்க. அக்டோபர் 2026 ஒரு கட்டம் முடிந்து மற்றொரு கட்டம் தொடங்கும். 2026 அக்டோபர் 31 அன்றைக்கி குரு கடகத்திலேருந்து சிம்மத்திற்கு வந்து செல்கிறாருங்க. கன்னிக்கு 12வது இடம். அப்போ செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் பயணம் அதிகரிக்கலாம், வெளிநாட்டு வாய்ப்பு பேசப்படும், அதாவது இடத்த விட்டு இடம் மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. அதே போல் மனதில் தனிமை விருப்பம் வரலாம், வேலை மாற்ற எண்ணம் அதிகரிக்கும், தியானம் அல்லது ஆன்மீகம் மீது ஈர்ப்பு அதிகமாக வரும், மருத்துவ செலவு வரும், அதெல்லாம் அப்புறமேட்டு மருத்துவ செலவுலாம் சரியாக போய்டும், பெரிய செலவாக இருக்காது, அது சரியாக போய்டும். குடும்பத்திற்காக செலவு செய்யலாம், வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, போயிட்டு மறுபடியும் வந்துடுவீங்க. புதிய கோர்ஸ் அல்லது ட்ரைனிங்க்கு பணம் செலவிடலாம். சேவிங்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு ஞாபகம். அக்டோபர் 31க்கு முன் கிடைக்கக்கூடிய நல்ல லாப வாய்ப்புகளை வீணாக்காமல் பயன்படுத்தணும்னு ஞாபகம். இந்த லாப வாய்ப்புலாம் நீங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்தினா அதை பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியும். நவம்பர் 2026 பொறுத்த வரைக்கும் பணத்தை காப்பாற்ற வேண்டிய மாதம். வெளியூர் வேலை வாய்ப்பு வரலாம், ஃபாரின் கஸ்டமர் கிடைக்கலாம், ரிமோட் ஒர்க் வாய்ப்பு கிடைக்கலாம், புதிய ஸ்கில் கற்கக்கூடிய ஒரு காலகட்டம், பழைய வேலைக்கு புதிய வடிவம் கொடுக்கலாம், ஆன்மீக பயணம் வரலாம், மனதில் சில பழைய சுமைகளை விட்டு விடலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அன்னெசரி ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வேண்டாம், லக்ஸுரி வாங்க வேண்டாம், ஹெல்த் செக்கப்பை தள்ளி போட வேண்டாம், லோன் எடுத்து ட்ரிப்பு லக்ஸுரி வேண்டாம், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க. நண்பர் சொன்னதால் வெளிநாட்டு ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பருக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. குழந்தைகள், கல்வி, படைப்பாற்றல் பக்கம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா டிசம்பர் 26 வந்து அன்றைக்கி வந்து ராகு மகரத்திற்கு, கேது கடகத்திற்கு மாறுறாங்க. கன்னிக்கு ராகு 5வது இடம், கேது 11வது இடம். அப்போ காதல், திடீர் அட்ராக்ஷன் வரும், அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப் வரலாம், சோசியல் மீடியா மூலமாக ஒரு நெருங்கலாம்,
பழைய காதல் மீண்டும் வரலாம். ஒரு அளவுக்கு மீறி ஐடியலைஸ் செய்யக்கூடாது. அதே போல் லவ் டெசிஷன்ஸில் பேக்ரவுண்ட் செக் செய்யலாம், கண்டிப்பாக அது அவசியம். குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் மாற்றம் வரலாம், புதிய கோர்ஸ் மீது ஆர்வம் வரலாம், கன்சன்ட்ரேஷன் ஏற்ற தாழ்வு இருக்கலாம். அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரும். குழந்தைங்களோட படிப்புலையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில்லையோ க்ரியேட்டிவ் ஸ்கில் அதிகரிக்கும். பெற்றோர் அதிக ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். டிஜிட்டல் யூசேஜ் கவனிக்கணும். அதே போல் லாபத்தை பொறுத்த வரைக்கும் கேது 11வது இடம் வருவதால் நண்பர்கள் வட்டம் குறையலாம், தேவையில்லாத தொடர்புகள் விலகலாம். அதே போல் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதில் யார் உண்மையானவங்க அப்படின்னு முக்கியமாகக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். சில வருமான வழிகள் நீங்களே நிறுத்தலாம். அதே போல் லாபம் வந்தாலும் திருப்தி குறைவாக தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ இருந்தாலும் அதற்கு பிறகு லாபம் வர ஆரம்பிக்கும், திருப்தியும் வர ஆரம்பிக்கும். அதே போல் அதற்கு பிறகு 2027 உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருக்குது, ஜூன்லேயுமே நல்லா இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வேலை சம்மந்தப்பட்டமான சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சேலரி ஹைக்கு பற்றி பேசுவாங்க. ப்ரமோஷன் வாய்ப்பு வரலாம், சீனியர் சப்போர்ட் கிடைக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், வெளிநாட்டு ஜாப் என்கொயரி வரலாம், ரிமோட் ஒர்க்கு வாய்ப்பு கிடைக்கலாம். டெக்னிக்கல் அனலிட்டிக்கல் ரோல் வந்து நல்லது. அக்கௌண்டிங் மற்றும் அட்மின் ஒர்க்கில் பெயர் கிடைக்கலாம். ஹெல்த் கேர் ஃபீல்டு நல்லது. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபீல்டு நல்லது. டேட்டா ரிலேட்டட் ஜாப் நல்லது. உங்கள் அக்யூரசி முக்கியமாக அசட்டாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை அதிகமாகும் போது பேர்ன் அவுட் வராமல் கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம். உங்கள் எல்லா வேலையையும் மற்றவர் பெயரில் போடக்கூடாது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர் கிடைக்கலாம். ரெஃபரல் மூலமாக பிஸ்னஸ் வரலாம். பழைய கஸ்டமர் திரும்பலாம். ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக வருமானம் கிடைக்கலாம். கன்சல்டன்சி நல்லது. அக்கௌண்ட்டு, டேக்ஸு, டாக்குமெண்டேஷன், சர்வீஸ் எல்லாமே நல்லதுங்க. ஹெல்த் கேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் நல்லது. எஜுகேஷன் சர்வீஸ் நல்லது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எடிட்டிங், டிசைன் வாய்ப்பு எல்லாமே கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் சர்வீஸ் நல்லது. வெஹிக்கல் டாக்குமெண்டேஷன், இன்சூரன்ஸ் செக்டார் நல்லது. குவாலிட்டி ப்ராடக்ட் பிஸ்னஸ்லாம் நல்லதுங்க. அதே போல் ஸ்மால் மார்ஜின் ஹை வால்யூம் பிஸ்னஸ், கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு அதிக லாபம் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் கவனமாக நடத்தணும். கிரெடிட் கொடுக்கும்போது லிமிட்ஸ் அமைக்கணும் அப்படின்னு ஞாபகம். கன்னி ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா கணக்கு மற்றும் நிதி, அக்கௌண்டன்ட், ஆடிட்டரு, பேங்கிங்கு, டேக்ஸ் கன்சல்டன்ட்டு, ஃபினான்ஸு, இன்சூரன்ஸு, டாக்குமெண்டேஷனு, லோன் ப்ராசஸிங் இதெல்லாமே கிடைக்கும். மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் டாக்டர், ஃபார்மசி, நர்சிங், லேப், டயக்னாஸ்டிக் சென்டரு, நியூட்ரிஷனு, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனு, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த தொழிலும் உங்களுக்கு பொருத்தமான தொழில். மீடியாவுமே பரவாயில்லையா இருக்கும். வணிகம் நல்லாயிருக்கும். பணம் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பணம் வரக்கூடிய வழிகள் நிறையாவே உங்களுக்கு உண்டு. அதில் ஓல்டு கமிஷன் அதிகம், சேலரி ஹைக்கு, ஓல்டு பேமெண்ட்டு, கமிஷனு, போனஸு, கன்சல்டன்சி, சைடு இன்கமு, ஆன்லைன் இன்கமு, ரெஃபரல் இன்கமு, ரெண்டல் இன்கமு, பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு, பார்ட் டைம் ஜாப்பு, டெக்னிக்கல் சர்வீஸு. கன்னி ராசிக்கான மிக முக்கியமான பண விதி அப்படின்னா, அவங்களுக்கு பணம் வராததே பிரச்சனை இல்லை. மற்றவர்கள்ட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உங்கள் பணம் செலவாயிடுது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இஎம்ஐ, நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு, பிறகு உதவி. செய்ய வேண்டியது அப்படின்னா மாத செலவு எழுதுங்க. லோன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் செய்யுங்க. கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் லோனை முதல்ல குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை முழுவதும் மீண்டும் பிஸ்னஸில் போட வேண்டாம். அதே போல் எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பருக்கு பணம் கொடுத்தா ப்ரூஃப் வச்சுட்டு கொடுங்க. அதை டக்குன்னு கொடுக்குற திருப்பி வாங்குற மாதிரி ஒரு ஆள்கிட்ட வாங்க. அதே போல் இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் நிறைய இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்கள் அறிவை பயன்படுத்தியிருக்கலாம், உங்கள் ஐடியாவை மற்றவர்கள் எடுத்திருக்கலாம், உங்களுடைய ஃப்ரீ அட்வைஸை வாங்கியிருக்கலாம், தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கலாம், பணம் வாங்கி திருப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் கான்ட்ராக்ட்ஸை பயன்படுத்தியிருக்கலாம், உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம், உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். காதலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக யோசித்ததால் உறவு தாமதமாயிருக்கலாம். முழுமையாக நம்பியவர் உண்மையை மறைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் கேரிங் நேச்சராக கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து செஞ்சுருக்கலாம். திருமண வாக்குறுதி வந்து மாறி இருக்கும். தேர்ட் பர்சன் காரணமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்துருக்கலாம். குடும்ப கணக்கை நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மாறிடலாம். மற்றவங்களுடைய கடனை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக போயிருக்கலாம். சொத்து தகவலை மறைச்சிருப்பாங்க. உங்கள் திருமண முடிவில் தலையிட்டிருப்பாங்க. நீங்கள் செய்த உதவியை அது உன் கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடும்ப பொறுப்பை முழுவதும் உங்கள் மீது வச்சுருப்பாங்க. வேலை இடத்துல உழைத்தது நீங்கள், கிரெடிட் வேறு ஒரு ஆளுக்கு போயிருக்கும். உங்கள் டெக்னிக்கல் நாலேஜை பயன்படுத்தியிருப்பாங்க. ப்ரமோஷன் தாமதமாக இருக்கலாம். நீங்கள் டீட்டெயில் பார்த்துருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால அதிக வேலை வந்து கொடுத்துருக்கலாம். மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் சென்றிருக்கலாம். சேலரி ஹைக்கு தாமதமாகிடலாம். அதே போல் நீங்கள் அமைதியாக இருப்பதால் பேச மாட்டீர்கள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இனி யார்கிட்ட எச்சரிக்கையாருங்க? உங்கள் அறிவை ஃப்ரீயாக பயன்படுத்துகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க. தொடர்ந்து பணம் கேட்குறவங்க எச்சரிக்கையாருங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸை காட்டாத பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாருங்க. 100% ப்ராஃபிட் கேரண்டி கொடுப்பவர்கிட்ட எச்சரிக்கையாருங்க. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாருங்க. உங்கள் டாக்குமெண்ட்டு பாஸ்வேர்டு கேட்குறவங்ககிட்ட எச்சரிக்கையாருங்க. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இல்லாமல் அட்வான்ஸ் கேட்காதீங்க. அட்வான்ஸ் வந்து
கேட்குறவன்ட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு அமௌண்ட் கேட்குறான்ல, அவன்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் சேலரி பற்றி தொடர்ந்து விசாரிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் வேண்டாம் அப்படிங்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. காதல் இனி எப்படி இருக்கும்போது அப்படின்னா, பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பராக இருந்தவர் காதலை சொல்லலாம். வேலை மூலமாக அறிமுகம் வரலாம். ஆன்லைன் கனெக்ஷன் உருவாகலாம். வேறு ஊர் தொடர்புடைய உறவு வரலாம். நண்பர் மூலமாக அறிமுகம் கிடைக்கலாம். 2026 டிசம்பர் முதல் டிசம்பருக்கு பிறகு அன்யூஷுவல் அட்ராக்ஷன் வரலாம். ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கலாம். பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசி தீரலாம். காதலில் கவனம். ஓவர் அனலைசிஸ் வேண்டாம். ஒவ்வொரு மெசேஜுக்கும் அர்த்தம் தேட வேண்டாம். பார்ட்னரை டெஸ்ட்டு செய்ய வேண்டாம். பழையவர் திரும்பியவுடன் உடனே நம்ப வேண்டாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்து ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற வேண்டாம். ஃப்ரெண்டு அட்வைஸ் வந்து காரணமாக ரிலேஷன்ஷிப் முடிக்க வேண்டாம். உங்கள் மனதில் இருப்பதை நேராக சொல்ல வேண்டாம். காதலில் பர்ஃபெக்ட் பர்சன் வந்து தேட வேண்டாம். கன்சிஸ்டன்ட் பர்சனை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு ஞாபகம். திருமணத்தை பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய காலம் அப்படின்னா ஆகஸ்ட் அக்டோபரில் நல்ல காலம். நல்ல ப்ரொப்போசல் வரும். நண்பர் அல்லது உறவினர் மூலமாக பேச்சு வரலாம். வேலை நிலை முக்கியமாக பார்க்கப்படும். திருமண பேச்சு முன்னேற்ற வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலி அப்ரூவல் வந்து கிடைக்கலாங்க. அதிக குறை பார்த்து வாய்ப்பு வந்து தவறவிட வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளில் நல்ல ஒரு குழந்தைகள் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக திருவண்ணாமலை போயிட்டு பக்கத்தில் கூடிய மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரன் கோயில் போயிட்டு அதற்கு பிறகு டைம் இருக்கும்போது பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மேலே பாலதண்டாயுதபாணி பழனிக்கு மேலே இருக்க சாமி முருகர் அவரே வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் வாய்ப்பு கிடைக்குது. வீடு மற்றும் சொத்து பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பற்றி பேசுவீங்க. லோன் வந்து ஹோம் லோனை பற்றி ஆராய்வீங்க. இந்த காலகட்டத்தில் சொத்தில் கொஞ்சம் கவனமாக வாங்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கார் மாற்றலாம். யூஸ்டு காசு நல்ல டீல் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இஎம்ஐ இன்கமிங் எல்லாமே வந்து ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சி பார்க்கணும். இன்சூரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளட்டு டேமேஜ் செக் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கந்திஷ்டி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இந்த 3 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய தேவைகளை பொறுத்தது. அப்பாயின்மெண்ட் பேசுறது தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் இது ப்ரொமோஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பேசிக்கலாம். மற்றபடி நம்ம சேனல் வர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.